தாவா பாருங்கள் ஜம்மன் இருக்குது. டீ சொல்லியாச்சா? டேஸ்ட்டு கேட்டிருக்கோம். பாருங்கள் டேஸ்ட் கொடுத்துருக்காரு. பாருங்கள் கங்கெல்லாம் அப்படியே ஒட்டுது பாருங்கள். அதுதான் டேஸ்ட்டு. மணி வந்து 8:23. உதய்பூர் வந்துட்டோம். உதய்பூர் என்ட்ரன்ஸ் இது. இன்னும் ஜெய்ப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அழகான சன்ரைஸ் பொழுது அதான் பிடிக்குது பாருங்கள். போதுமா? போன வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயிலேருந்து கிளம்பி இந்த ராஜஸ்தான் வரையும் நான் ஸ்டாப்பாக ட்ரை பண்ணி வரதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ராஜஸ்தான்லேருந்து சண்டிகர் போகிற தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். இதுமாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுருக்கேன். எல்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வேற யாரு? நான் தான். ஆமாங்க, ரோம்லி. ரோம்லிங்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் கூட்டமே இல்லாமல் ஒரு ஆஃப் பீட் பிளேஸ் போகணும்னு நினைச்சாலும் சரி, அது சேஃபாக இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீங்கள் செல்ஃபாக கார் வச்சிருக்கீங்க, எங்கே ஸ்டே பண்ணணும், எந்தெந்த பிளேஸை பார்க்கணும்னு ஒரு ஐட்னரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ற மாதிரி ஐட்டம் ரெடி பண்ணுவாங்க. எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ராஜஸ்தான்னாலே கோட்டை தாங்க. எல்லா இடமும் கோட்டை இருக்கும், ஒவ்வொரு ஊருக்கும். அதனால இந்த மாதிரி கோட்டை மாதிரியே வச்சு என்ட்ரன்ஸ் வர இருக்கிறாங்க பாருங்க. நம்ம ட்ரிப்பில் வந்து எத்தனை ஸ்டேட்டு? ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், 4வது ஸ்டேட்டு. மலை ஏறி தான் போகிற மாதிரி இருக்குது ராஜஸ்தானுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே. வண்டி ஏறமாட்டிக்கு அண்ணனுக்கு லாரி. நான் ஏன் உங்களுக்கு கன்யூஸாக வீடியோ காமிக்கிறேன்னா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த நேஷ்னல் ஹைவே, இந்த மாதிரி மலை, அப்புறம் ஒரு நிமிஷம் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா மலை நார்மல் ஹைவேஸ் வந்து காமிக்காமல் இந்த மாதிரி மலை பகுதி வரையில் வந்து காமிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். வாழைப்பழம் சாப்பிட்றோம். மாமாவுக்கு வந்து டீ வேணுமா? ஸோ வந்து ஒரு தாபா நிப்பாட்டிருக்கோம். மாமா ஜம்மன் டீ குடிக்கிறோம். அண்ணே நம்ம ஊர் மிளகா வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊருக்காரர் பருவம் வெங்காயம் வெட்டுற தினுசை பார்த்தாலே தெரியுது. பல ஊர் கையை பார்த்துருக்காங்க. தாவா பாருங்க ஜம்மன் இருக்கு. டீ சொல்லியாச்சா? லெமன் டீயா? இல்லை லெமன் டீ கிடையாது. அப்புறம் நார்மல் டீ போதும். ஸோ என்ன முன்னாடி காமிச்சிக்கிட்டு இருக்கேலே பின்னாடி எங்கேயோ காமிக்கிறேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ரெஸ்ட் ரூம் இதுதான் பார்த்துக்கோங்க. வெட்ட வெளியுமான ரெஸ்ட் ரூம். நல்லா செய்வான் போல, ஆனால் இடத்தான் நன்றாகவே வச்சுருக்கான். அங்கே ஒரு 2 கோழி வேறு கிடக்குவார். இவனே அடித்து செஞ்சிடுவான் போலியடா கோழியை. பாய் வந்து ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு சைடிஷு. क्या सब्जी भाई? क्या सब्जी? பன்னீர் முருகா. பன்னீர் முருகான்னு ஏதோ செய்கிறாராம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்காரு ஆத்தாடி. ஆனால் இது ஃபுல்லாக பாருங்கள், இந்த ராஜஸ்தானில் இந்த மாவு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதான் மைதா கலக்காமல் கோதுமை மாவே யூஸ் பண்ணுறாங்க. கடல மாவு கலந்து விட்டார் அண்ணன். இப்போ இதில் நான் சொன்ன கோதுமை யூஸ் பண்ணுறது வந்து ரொட்டிக்கு சொல்கிறேன். அண்ணே பாருங்க ஷூ வேறு போட்டிருக்காரு. சிக்கன் பன்னீர் சொல்லி சிக்கன் போடுறாரு தலைவே. பாரு என்னென்னத்தே ஊற்றுறாரு தலைவே. இந்த கடையில் வந்து ரொட்டி போடுறத பாருங்க. அண்ணன் தேய்க்கிறாரா? தேய்ச்சி ஃபஸ்ட்டு வந்து இந்த கல்லில் வந்து போட்டு ஒரு ப்ரீ ஹீட் மாதிரி பண்ணிடுவார். பண்ணிவிட்டு அங்கே போட்டுறாரு. இதை மறுபடியும் எடுத்து கங்கில் போடுவாங்க. டேஸ்ட்டு கேட்டிருக்கோம். அப்புறம் டேஸ்ட் கொடுத்துருக்காரு. சட்னி சட்னியா? ஆலியா சட்னி, பியாஸ் டொமேட்டோ. செம தடிமனாக இருக்குது பாருங்க. பாருங்க சப்ஜி கொடுத்துருக்காங்க. வந்து புளிக்குழம்பு வந்து சாப்பிட்டா இருக்கும் அந்த மாதிரி. என்ன சொல்ற? நல்லா எப்படி இருக்கு சொல்லு. நீங்கள் சொல்லுங்கள். மாம்ஸ் சொல்லார். மதியம் வந்து பிரியாணி சாப்பிட்டோம். அதாவது ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லிட்டு குஜராத் மாநிலத்தில் வந்து சாப்பிட்டோம். அது நல்லா ஸ்பைசி காரம் வந்து கம்மியாக போட சொல்லி சாப்பிட்டோம். ரொம்ப பிரமாதமாக இருந்தது அங்கே. அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக மணி 6 மணி உள்ளே ராஜஸ்தான் உள்ளே என்ட்ராகிருக்கும்.
அந்த பார்டர்லேயே இந்த தாபாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே டீயை சாப்பிடுவோன்ட்டு டீயை குடித்தேன். டீ பிரமாதமாக இருந்துச்சு. அப்படியே தேயிலெல்லாம் அப்படி கொதிக்க விட்டு எசன்ஸ் இறக்கியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 2 டீயை குடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொட்டியை வந்து நண்பர்கள் வந்து ரொட்டி போட சொல்லி வாங்கி டெஸ்ட் பண்ணோம். இதுவும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இங்கே மோஸ்ட்லி வந்து இந்த கடுகு எண்ணெயில் தான் இது வந்து இந்த சப்ஜி இதெல்லாமே சமையல் பண்ணுறாங்க. அந்த மனமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா தபாவுக்கும் போனோன்னே நார்த் இந்தியாவிலலாம் இந்த ஸ்மெல்லு வரும். அது கடுகு எண்ணெய்ங்கனால உணவு நல்லா இருக்குது. ராஜஸ்தானுடைய முதல் உணவு உள்ள நுழைந்தவுடன் கிடைச்ச முதல் உணவு. இவர் பேச மாட்டியான்னு இவர்கிட்ட சொன்னா இவர் 1/2 மணி நேரம் பேசுகிறாரு. நல்ல காம்பினேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டியோட டேஸ்ட் பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் இன்னும் 2 ரொட்டி சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொடுத்த ரொட்டி வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாரு. பட் ஆனால் அது வேணாம் நாங்கள் பே பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். இன்னும் 2 ரொட்டி சேர்த்து சாப்பிட்டுட்டு பே பண்ணிடுவோம். இல்லைண்ணா இது என்னது பாய் நாம் नाम रोटी नाम ये मक्की की रोटी இது ये गेहूं की मैदा आटे की ஆட்டா அது பேசன் ஓகே கடல மாவுங்க. அது இப்போதான் தெரியுது கடல மாவு ரொட்டி. இது வந்து ஆட்டா அதாவது கோதுமை ரொட்டி. தவாவில் போட்டு வேக வச்சதை மறுபடியும் வந்து சுட்டு எடுக்கிறாங்க. பாருங்க கங்கெல்லாம் அப்படியே ஒட்டுது பாருங்க. அதுதான் டேஸ்ட்டு. இதுதான் வந்து நல்லா சுட்டு எடுத்த ரொட்டி. அப்படியே கங்கெல்லாம் அப்படியே ஒட்டின பாருங்க மார்க்ஸு. ஸோ இதுதான் வந்து தந்தூரி ரொட்டிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே எச்சி ஊறி சாப்பிடணும்னு தோணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு இதை டேஸ்ட் பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணிடுச்சு. நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்குது. அதாவது ஒன்று கொடுத்து அது இப்போ டேஸ்ட்டில் திருப்பி சாப்பிட தோண வைக்கிறது. செமையாக இருக்குண்ணா. கரம் தான் சூடு தான். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம மாமா வந்து டீ நல்லா இருக்குன்னு உசுப்பி ஏற்றி 3வது டீ ஆமாம் 2 டீ பிடிச்சி பிஸ்கட் எடுத்துருவாங்க. முக்கிய சாப்பிட்றோம் எடுத்துருவாங்க. தெரியாமல் இருக்கீங்க நீங்கள் வாழ்க்கையை பற்றி. இப்போ வந்து டீ வந்து ரொம்ப ஆசையை தூண்டி விட்டாப்புல. அதெல்லாம் டீ குடிக்க போகிறாங்க. அப்படியே உடம்பு எப்படி குறைச்சமோ திருப்பி உடம்பை ஏற்ற போகிறோம்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணி பரவாயில்ல. நான் மத்தியானம் சாப்பிடல. மத்தியானம் ஸ்மூத்தி மட்டும் தான் சாப்பிட்டோம். அந்த வேலை கொடுத்த பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான். எல்லாம் பேப்பர் கப்பாக இருந்தனால நம்ம தமிழில் கேட்டேன். தமிழில் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு மாம் சொல்லிட்டு இருந்தாரு. திக்காக இருக்குது. நீ போட்ட மாதிரி தானா பாய்ஸ்? நீங்கள் பாருங்கள் பாய்ஸ் குடியின் உச்சத்தில் இருக்காங்க. இங்கே பாருங்க மல்லு கட்டிட்டு இருக்காங்க பாய்ஸ். போதையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் போட்டு தவந்துக்கிட்டு இருக்கான். வண்டி தான் புரியல. ஒசூர்ல இருந்து வந்து இவர்கிட்ட வந்து 3 டீ குடிக்கணும்னு இருந்தது. கண்டினியூஸாக 3 டீ செம்மையாக போட்டிருந்தாரு. ஒசூரில் கூட நான் டீ இந்த மாதிரி டேஸ்ட்டில் டீ குடிக்கல. தேயிலை வந்து அப்படியே கொதிக்க விட்டு பாலில் வந்து தண்ணி ஊற்றாம அதை கொதிக்க விட்டு அந்த டீ எசன்ஸ் எல்லாம் இறங்கிருங்க. இப்படி குடிச்ச அந்த நாக்கு வாயில் அப்படியே நின்றுட்டே இருக்குது. இதான் டீ. எனக்கு டீ குடிச்சிருக்கோங்கிறது எனக்கு கொஞ்சம் தூரம் எனக்கு அடுத்து 1 hour 2 hour தெரியும். அதான் டீ வாய் குடிச்சு முடிச்சோன்னே ஒண்ணுமே இல்லை அப்படின்னா டீ கிடையாது. நல்லா போட்டிருக்காரு. சூப்பரா இருக்கு. எனக்கு குடிச்சோடனே நிக்கல உள்ள போயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா டீ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பால் வந்து எல்லாம் கிரீமான பால், எல்லாம் விழுன்னு அந்த அளவுக்கு கிரீமான பால். ஸோ அதில் வந்து திக்கா போடவும் வந்து செம்மையா இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டு. ஜீனியே போடலங்கிறாரு ஆனால் இனிப்பாக இருந்துச்சு. பரவாயில்ல. ஆனால் செம்ம டேஸ்ட்டு. புது சாப்பாடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பண்ணோம் என்னன்னா அந்த பாட்டியா அப்புறம் அது கூட அந்த இது அப்புறம் சுருமா அந்த மாதிரி சாப்பிட்டோம். இந்த வாட்டி தான் அத்தன்டிக் ரொட்டி. ஓகேங்க இப்போ வந்து சாப்பிட்டாச்சு.
நீ நைட்டு 10 மணிக்கு தான் சாப்பாடு. இப்போ ஜீவா ஓட்ட போகிறாரு. நம்ம நிப்பாட்டினாலே ஒரு அருமையான ஸ்பாட்டு. என்றைக்குமே வந்து இப்போ இந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நெவர் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு. அந்த மாதிரி இந்த கடையை வந்து ஒர்த்ஃபுல்லான கடையான்னு கேட்டால் பார்க்க அப்பியரன்ஸ் படி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் டேஸ்ட்டு பிரிச்சுட்டாங்க. மாம்சே போமா போற வழி சுவாரஸ்யம் இல்லாத தேசிய நெடுஞ்சாலை என்பதால் 2 மணி நேரம் பெரிதாய் வீடியோ எடுக்கவில்லை. மணி வந்து 8:23. உதய்பூர் வந்துட்டோம். உதய்பூர் என்ட்ரன்ஸ் இது. உதய்பூர் அவுட்டர்லேயே கிராஸ் ஆயிடுவோம். நம்ம வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 839 கிலோமீட்டருங்க. 13.5 மணி நேரம். காலைல 10 கிட்டக்க போகணுன்னு காமிக்குது கூகுளு. ஸோ நமக்கு வந்து உதய்பூரை சுற்றி பார்க்கலாம், இங்கே ஸ்டே பண்ணலாம்னு எண்ணங்கள் இருந்தாலும் நாளைக்கு காலையில் கமிட்மெண்ட் இருக்கனால சீக்கிரம் போய் ஆகணும். உதய்பூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போம்? உதய்பூரில் எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போம்? 15 தான் வந்திருக்கோமா? 50 உண்டம்மா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உதய்பூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்து நிப்பாட்டியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:15 ஆச்சு. என்னடா டின்னரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கி அப்படின்னு நினைக்காதீங்க. டிரைவிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டிரைவிங் வந்து பெருசாக காமிக்கல, ஏன்னா ரூட் ஒரே மாதிரி இருக்கனால ஒரே டிரைவிங் காமிச்சா போர் அடிக்குன்னு சொல்லிட்டு காமிக்கல. ஜீவா ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. நம்ம பின்னாடி கொஞ்சம் தூங்கவும் செஞ்சுட்டோம். ஸோ அடுத்து வந்து சாப்பிட்டுட்டு நான் தான் ஓட்டேன்னு நினைக்கிறேன். நைட்டு வந்து பெருசாக காமிக்க முடியாது. சும்மா சாப்பிடுவோம். சாப்பிட்டு என்ன சாப்பிட்றவங்கெல்லாம் பார்ப்போம். இன்றைக்கி வந்து குளிக்கலாம் பார்த்தா குளிக்கிறது வாய்ப்பு கிடைக்கல. தாபா பாருங்க. ஆமாம், டீ எல்லாம் பிரிச்சுட்டாரு போலையே. இங்கே பாருங்கள் மெனு கார்டு எல்லாம் வந்து இது வந்து இது ஹிந்தியா ராஜஸ்தானியா? அது லெட்டர் ராஜஸ்தானி லாங்குவேஜ் ஆர் ஹிந்தி? ஹிந்தி ஓகே. டோட்டல் ஹிந்தியில் இருக்குங்க. தெரியல என்ன மெனுன்னு. ஸோ வந்து கூகுள் லென்ஸில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபோட்டோ எடுப்ப இதில் கண்டு காமிக்குது பாருங்க. இப்போ பார்த்து ஆர்டர் போட வேண்டியதான். ஆமாம், தொட்டி இருக்கு. குளியல் போடுறீங்களா? தொட்டிக்குள்ளே இறக்கி விட்டு க்ளோஸ் பண்ணுறது. குளிக்கவே இல்லை, நல்ல கூலிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 டிகிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன தான் விடிய ட்ராவல் பண்ணாலும் கண் வந்து டயர்டாக இல்லை. அதாவது வந்து தூங்கணும்னு தோணலை, பட் தூக்கம் ஒழுங்காக வர மாட்டேங்கி. பட் ஆனால் கண் வந்து எரியுது. இந்த எரிச்சல் வந்து ட்ரைனஸ்னால எரியுது. என்ஜிடி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபேமஸ் போல் என்ஜிடி. அண்ணன்ட்ட எவ்வளோ வச்சுருக்காரு கப்பு. அதர் சாய். நார்த் இந்தியாவை பொறுத்த வரையும் டீ பிரிச்சிருவாங்க பாய்ஸு. भाई आपका नाम? रामपाल गुजर. हाँ, गरमपाल. एज 26. शादी है? हाँ, चाइल्ड? Not now. फ्यूचर? 1-2 years. What is your name? रूपन. Where are you going? हिमाचल. டீ தான் பார்த்தீங்களா? ஊற்றிக்க விட்டுறாங்க பாருங்க. வீட்டை நீங்கள் போட்டு நல்லாவே இருக்காது இவ்வளோ கொதிக்க விட்டு. அது இந்த பாத்திரம் இந்த அது ஆற்றுவாங்க பாருங்க. அப்படி அடித்து மேலே வரையும் ஆற்றுறது. இல்லை சாப்பிட்டு முடிச்சு டீ அடிக்கும். அடிச்சுட்டு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை. நான் இன்றைக்கி விடவே மாட்டேன். நான் ஓட்டுறதுக்கு நீங்கள் முடிச்சு தான் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணது வந்து என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா மட்டர்னா பட்டாணி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போட்ட ஒரு சப்ஜி வந்திருக்கு. இந்த காலிஃப்ளவர் வந்து நமக்கு வந்து இனாமாக கொடுத்துட்டாங்க. இந்த சப்ஜி மாதிரி வெள்ளரிக்காய் வச்சுருக்காங்க. வெள்ளரிக்காய் வந்து வந்ததுலேயே இன்றைக்கி தான் வெள்ளரிக்காய் முதல் வாட்டி சாப்பிட்றோம். வெங்காயம், அப்புறம் ரொட்டி. இது வந்து மிக்ஸ்டு வெட் ரொட்டி, அதாவது ஆட்டாவும் மைதாவும் போட்ட ரொட்டி மிக்ஸ்டு. அதாங்க ரொட்டி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. உங்கள் 4 வார்த்தை இல்லை 100 வார்த்தை போட்டுருங்க.
कितना भाई कितना 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 15 டேஸ்ட் ஓகே பட் அல்கரம் பாருங்க चक्कर பட்டர் மில்க் மாதிரி தான் பட்டர் மில்க் தான் ஓகே 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 பட்டர் மில்க் தான் மோர் मोर வேற ஒன்று ஆம்சு ஓட்டுற நாங்களே பிடிக்கிற உங்களுக்கு எனக்கு புரியவே இல்லை அங்கேருந்து வந்ததுலேருந்து இந்த கயிறு கட்டில் மட்டும் பேலன்ஸாக இருந்துச்சு இப்போ அதிலே உட்காந்து அந்த குறைய நீக்கியாச்சு நல்லா இருக்கு அந்த சப்பாத்தி எடுத்து இப்படி தட்டுறது எல்லாமே இந்த வடைத்தீர்களை பார்த்து பார்த்து இப்போ நமக்கும் பழகிடுச்சு எடுத்தோட டப்னு 2 அடி இப்படி பிச்சு போடுறது அது பழகாயிடுச்சு இப்போ நம்ம தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு உணவு நம்ம சாப்பிடுவோம் இல்லை இந்த உணவு தான் அந்த ருசி கேட்கும் அந்த அளவுக்கு இப்போ இந்த 3 நாள் ட்ராவலில் ஃபுல்லாக இதை சாப்பிட்டு நாக்கு அப்படியே அந்த ருசி இருந்துச்சு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது முடிச்சான் 1500 வாட்டர் போட்டாரு இப்போ வந்து இது வந்து இதுக்கு போட்டிருக்காரு இந்த பாலக் வந்து இதுக்கு ஒரு 1500 போடுவாரு பாலக் பண்ணிட்டு பாருங்க ஸோ வந்து இப்போ வந்து பாலக்கில் சாப்பிடுவோம் பாலக் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட்டர் மில்க் குடிச்சு பார்த்தேன் பட்டர் மில்க் நல்லா இருக்குது பட் ஆனால் நம்ம ஒரு வாட்டி லேலேருந்து போய் இங்கே குடிச்சிருப்போம் பார்த்தீங்களா எங்கள் பெங்களூர் அதாவது கர்நாடகா என்ட்ரில் அந்தளவுக்கு அந்த கிக்கு இல்லை அதில் வந்து செம்ம கிக்காக இருந்துச்சு இங்கே கிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆ சார் வாங்க டீயை போடுவோம் உங்களுக்கு சீனி போட வச்சுருக்கோம் இந்த சாய் வந்து சாயங்காலம் சாப்பிட்ற சாயை வந்து பீட் போடுதான்னு பார்ப்போம் ஆனால் எப்படி இவங்க வந்து கெட்டு போக மாட்டேங்குதாங்க தெரியல அதாவது வந்து இப்போ இஞ்சி போடுவார் இஞ்சி போட்டால் நம்ம உள்ள திரண்டுறோம் ஏன்னா இது வந்து இப்போ தான் காய்ச்சல் பால் ஆனால் உங்கள்கிட்ட திரறாது பாருங்க பாய் சிம் கரோ வதர விட்டோம்ல ஒரு நிமிஷம் ஆப்கா சுட்டி கல்யாணம் ஆலையாடா இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு இஞ்சிலாம் போட்டு அப்படியா அழகா இஞ்சிலாம் போட்டு நல்லா இருக்கு நறுக்குன்னு இருக்கு சுட கோபால் சீனி வந்து டபுள் ஸ்டாண்ட் டபுள் முடிக்க டீ வந்து நாளைக்கு காலையில வந்து பேசணும் கற்குசலையா சீனி பாருங்க எவ்வளோ போகிறாங்க ஓகே அவ்வளோ ஏதோ ஒரு புதிய வேண்டிய அப்படியே கொதிக்குதப்பா டீ கிட்ட கொண்டு வரதுக்கே பயமா இருக்குங்க அதாவது வாய்கிட்ட கொண்டு வரதுக்கே ரொம்ப சுடுறனால அப்படியே திருப்பி ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கு கொண்டு வரேன் சுடுதோடனே அப்படியே வச்சிடறேன் இன்னும் குடிக்கிற ஒரு மணி கூட இவருக்கு வயசு கேட்டா 50 வயசு கூட சொல்றாடா எவ்வளோ 50 கூட இல்ல அவன் சொல்ற எனக்கே தெரியல இது நானா ஒரு அப்ரோச் பண்ண சொல்றேன் 50 கூட சொல்லி இப்போ இளமையால 22 சொல்லுவா புரியவே இல்லையே இதெல்லாம் ஒரு 10 சொல்லட்டுமா ஒரு 25 சொல்லுவாங்க பயா 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 சாயாவா சூப்பர் अच्छा अभी पहले बोल दिया ना मैं ये कितना बोलना आओ यार चला आओ एक मिनट हो गया மாமா யாராவது இளமையா இருப்பாங்க சொல்லணும்னு நினைக்கிறாரு ஒரு 20 வயசு இருக்குமா மாமா அப்படின்னு யாரும் கேட்கணும்னு நினைக்கிறாரு எவனும் கேட்க மாட்டீங்க 50 சொல்லிவிடுறான் வர மாட்டேங்காரு எப்படிடா தூங்குறது தலை வச்சிருந்தா இதான் சொல்லுறா எஸ் கெஸ் இது கிட்ட 50 by 60 your body muscles you are looking like okay thank you you going gym yes thank you இல்ல ஏஜ் கேட்டேன் அவர் மாதிரி 55 டாப்ல அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணி நான் ஃபீல் பண்ணதை பார்த்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி ஓகே 50 அப்படின்னாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பாடி நல்லா இருக்கு ஓகே ஸ்ட்ரெச்சு மஸ்து அப்படின்னா ஓகே அவன் சொன்னதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ஆறுதல் பரிசு கொஞ்சம் மனது கொஞ்சம் ஆறுதல் இதமாக இருக்கு பை பேமெண்ட் டன் பை பை சூன் குட் நைட் இங்கே முடிஞ்சு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான் மணி 10:20 எத்தனை மணிக்கு போய் அங்கே தண்ணீர் போகும்னு தெரில நிற்காம போனால் கூட ஒரு 2 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப
சாரி ஒரு 1.5 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதாவது 9 மணிக்கு வந்தோம், இப்போ மணி 10:20 ஆகிப்போச்சு. 1 மணி நேரம் 7 நிமிஷம் அப்படிங்கிறப்ப நம்ம நேற்று அதாவது இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து 10 மணிக்கு சண்டிகர் போகிற மாதிரி காமிச்சு, இப்போ மேபி ஒரு 12 மணி இல்லை 11:20க்கு 11:30க்கு போகிற மாதிரி காமிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து 795 கிலோமீட்டரு. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடியை தொடச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிளம்பணும். சரி கண்ணாடி தொடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ அங்கே தொட்டி இருந்துச்சு. ஸோ தொட்டி நிறைய தண்ணி இருந்துச்சு. அதில் தண்ணி எடுத்து வந்து ஊற்றி கிளம்பும். பல க்ளீனாக ரோடு பார்த்து வண்டி ஓட்ட முடியும். பாருங்க ரோடு எவ்வளோ விரட்டி போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பைபாஸில். ஓகே இந்த வீடியோ பாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க வர்ற வழில கீழே விழுந்து ஹெல்மெட் விழுந்ததில்ல. லாரிக்கார் தள்ளி விட்டானா என்னதில்லை. ஏன்னா லாரிக்கார் இது வேற போட்டிருக்காரு, பிளிங்கர் வேற போட்டு போறாரு. லாரிக்கார் மேலேயும் சந்தேகம் இருக்கு எனக்கு. ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி விழுந்தா கிடந்தாரு தலைவர். இல்லை போதையான்னு தெரியல. ஹெல்மெட்டு ஸ்டாண்ட் இது ஸ்டெப்பு போடல. இங்கே வரும் இப்போ இன்னும் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. மணி 10 அடிக்க 10 என்ன இல்லையா? அது என்ன இது விளையாட தான் செய்யறாங்க. எவ்வளோ பெரிய டோல் பாருங்க, சரியான பெருசு இந்த டோல். கரெக்டாக அஜ்மீர் போய்கிட்டு இருக்கோம் இப்போ. இன்னும் வந்து சண்டிகருக்கு வந்து 689 கிலோமீட்டர் இருக்குங்க. 11 hours 17 minutes. இந்த ரோட்டில் வந்து மாடுகள் வந்து அதிகமாக வருதுங்க. ஸோ அதனால ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது, விரட்ட முடியலை. மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10:30 கிட்ட நைட் சாப்பிட்டு வண்டி எடுத்தோம். நம்ம தான் ஓட்டினோம். ஒரு 266 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் நிற்காமல் வந்துட்டோம். இங்கே வந்து டீசல் போடலான்னு வந்தால் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் டீசல் இல்லையா, பெட்ரோல் இல்லையா, எதுவுமே இல்லையா. ஆனால் பெட்ரோல் ஃபங்க்ஷனிங், அதாவது இந்த பெட்ரோல் பங்க் வந்து ஃபங்க்ஷனில் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. இன்னும் ஜெய்ப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ஆனால் நம்ம ஜெய்ப்பூர் அவுட்டரில் போயிடுவோம். பட் இருக்கிற லொக்கேஷன் வந்து கரெக்டாக சொல்ல போனால் ஜெய்ப்பூர் ஒரு 60 கிலோமீட்டர் முன்னாடி டூடு அப்படின்னு ஒரு ஏரியா போய் போட்டிருக்குது. கரெக்டான இடம், எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியல. நானே மேப்பில் தான் பார்த்தேன். என்ன சரியான தூக்கமா, உறக்கத்தின் உச்சமா? சரி அடுத்து பாரத் கர் இருக்குது ஒரு 17 கிலோமீட்டரில், அங்கே போவோம். இங்கே பாருங்க இங்கே ஒரு டெம்பரேச்சர் பாருங்கள் 19 டிகிரி. இங்கே மாமா மாதிரி வாழலங்க, எல்லாம் உறக்கத்தில் இருக்காரு. எப்படி தூங்கிட்டு இருக்காரு, எல்லாரும் எழுப்பிட்டாச்சு, யாரும் தூங்கக்கூடாது. ஆனால் இப்போ ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கினார். ஃப்ரெண்ட்ஸ் டீசல் போட வந்துட்டோம். முன்னாடியே ப்ரீபே பண்ணோம்னா அந்த ஒரு மெசேஜ் வரும், அது மூலிமா ரிட்டர்ன் ஆகும் காசு. அந்த மாதிரி ஒரு மெத்தடு இது முன்னாடியே போட்டாங்க, சென்னையிலலாம் போட்டிருப்பீங்க அந்த மாதிரி. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் பெரிய தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த நாய்கள் அப்புறம் மாடு எல்லாம் உள்ளே வந்துடுது. அதான் ஒரு மண்டை காயிற வேலையாக இருக்குது. மற்றபடி எப்படி ஒரு பேனை எடுத்து அதில் நல்லா கொதிக்க சூடு பண்ணதுக்கப்புறம் அதில் பட்டர் போட்டால் எப்படி வலிக்கிட்டு போகும், அந்த மாதிரி வண்டி வலிக்கிட்டு போகுது. சூப்பர் ரோடு போட்டார் பாய். भैया का नाम பேர் வைக்கலையா? आपका नाम ரஞ்சித். குளிர் தாம தலைவருக்கு. நம்ம கல்லுவோல் நிற்கிறோம், ஆனால் எனக்கு குளிர்துங்கிறான். மாமாவே கல் மாதிரி இறங்கி வராரு. மாமா குளிர் தான் அவருக்கு. எதாவது ஒரு போட்டு விட்டுருக்கீங்களா மாமா? ठंडा नहीं कम और निனைக்காரு नाइट पूरा ஒரு 10 நிமிஷம் வண்டி ஓட்டி இறங்குறதுக்கு. राइट नो रात को पूरा इधर काम करो मालूम सोच रहा हूं. சிரிக்குதே காரணம் 1 ரூபா காயின் மாதிரி பூத்து மாதிரி காயின் போட்டோம் போல சிரிக்கே பண்ணிக்காரு. மணி இது பார்த்தீங்கன்னா 3:40 ஆச்சு. 442 கிலோமீட்டர் இருக்குது சண்டிகருக்கு. இந்த ஹெச்பி பல்கில் பாடியிருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு அப்படியே நல்லா பிரிஸ்காக தூங்குவோம்னு நான் ஜீவார் தோட்ட போகிறாரு. ஏன்னா வந்து செம ஸ்லீப்பியாக இருக்குது.
ஜெய்ப்பூர் தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருப்போம். அந்த ஜெய்ப்பூர் அவுட்டர்லேயே அப்படியே லெஃப்ட் எடுத்துரும். ஸோ தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஸோ வந்ததுலேருந்து அப்படியே வந்துட்டோம் இங்கே. அப்போ சாய் எடுத்தியா? நல்லா இருக்கு பாருங்க, பிரைட்டா கடை. மேரா சுகர் நெய் கலரா இருக்காரே பாய். என்ன சொன்னாரு? யார் சொன்னது கரமானும்னு? नाम नाम कुटा का नाम कुछ नाम नहीं है, कुछ नाम नहीं है, अभी तो अभी आया है, इसको लेके आए कुटा का ब्रीड कुटा जर्मन से बड़ा स्वेड कुटा शक्कर कुटा காஃபி வந்துருச்சு பாருங்க. ஜம்முன்னு பிளாக் காஃபியா போட்டீங்க? மில்க் தானே? ஸ்ட்ராங்கா போட்டா. எது 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 சீனி உள்ளது? இது சீனி உள்ளது. ஸ்ட்ராங்கா இல்ல, வெள்ளையா இருக்கு. ஸ்ட்ராங் நெய்யா பாய்? ஸ்ட்ராங் 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 हां स्ट्रांग टिल स्ट्रांग स्ट्रांग करना है स्ट्रांग हां लो स्ट्रांग मीठी कुछ और मांगेंगे मीठी वाली है ना ये मीठी वाली ஆளு வடிக்கு வந்து அவனைக்கு இருக்காக்கி காஃபி பார்த்துருப்பீங்க. வெள்ளை வெள்ளையன்று இருந்துச்சு, நமக்கெல்லாம் அதான் செட் ஆகாது. அதனால இன்னும் கொஞ்சம் நிறையா போட சொல்லியிருக்கோம் காஃபி போடுறேன். ஸோ போட்டு கொண்டு வரக்கா போயிருக்காப்புல. வாங்க இந்த மாட்டுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்க. இந்த மாட்டுக்கு பாய் ஒன்று கடிச்சிருக்கேன் அவர் உள்ள போய். ஏய் 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 சேட்டக்காரா சேட்டக்காரா மண்டைப்புழு உறுத்துதா அவனுக்கு? மண்டைப்புழு உறுத்துதா உனக்கு? இங்கே வந்து இந்த நாயை நம்ம கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் காய்பட போயிருக்கான் விளக்கும் வேற பேத்தி இருக்க பேசுற கடிக்க வராதாவே. காஃபி குடிச்சாச்சு. அண்ணன்ட்ட ஸ்ட்ராங்காக போட சொன்னோம். அப்படியும் வந்து ஸ்ட்ராங் அவ்வளோ இல்லை. இவங்க வந்து ஸ்ட்ராங் கம்மியாக தான் குடிப்பாங்க போல். 2 முன்னாடி சொல்லியாச்சு. பட் அந்த ஸ்ட்ராங் நம்ம குடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் வரல. ஓகே பட் பாலாக இருந்துச்சு. என்ன எஸ் பாலாக தான் இருந்துச்சு. ஜீவா ஓட்ட போகிறாரு. தெளிவாக தூங்கி எழுந்திருக்காரு ஒரு 4 மணி நேரம். 3 மணி நேரம் பிறகு. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7:32ங்க. ரோட்டாக் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு முன்னாடி இருக்கோங்க. இங்கேருந்து வந்து சண்டிகர் வந்து 230 கிலோமீட்ரு. எதுக்கு இங்கே நிப்பாட்டணும் பார்த்தீங்கன்னா, மாமாவுக்கு வந்து கொஞ்சம் வயிறு கடம்படானால நிப்பாட்டிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜீவா உள்ள போயிருக்காப்புல. அழகான சன்ரைஸ் பொழுது. ஸோ ரெஸ்டாரண்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னும் எதுவுமே ரெடி ஆகலை. ஸோ நம்ம வந்து அடுத்து அப்படியே போவோம். ஆமாம் என்னாச்சு? என்ன செய்யல தெரியுது. வீட்டை விரிப்போம். இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் அவசரம் தேவையில்லை. வயிற்றாம கூட வருமா? இல்லை அந்த அளவு அவசரம் தேவையில்லை. பார்த்துக்கலாம், போகும்போது பார்த்துக்கலாம். ரைட் அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்த காமிக்குது பாருங்க கிலோமீட்ரு 205 கிலோமீட்ரு 3 மணி நேரம் 19 நிமிஷம். காலைல 10:57க்கு போகணும்னு காமிக்குது கூகுளு. ஸோ இது வந்து யாருமே இல்லாத ஒரு நல்ல ஒரு நேஷனல் ஹைவே. 1 மணி நேரம் பிறகு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜமுன் அப்படின்னு ஒரு ஏரியா பக்கத்தில் இருக்கோங்க. இன்னும் வந்து சண்டிகருக்கு 80 கிலோமீட்டர் இருக்குது. மணி வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்தோம். ரோஹித் சர்மா அப்படின்னு ஒரு கடை. அனில் சாய்னி சாரி கடை கிடையாது, இங்கே இருக்க ஒருங்க பேர், அதாவது இந்த கடைக்கார பேர் போல். யார் இவங்களாம் கெஸ்ட்டு போல், எதுவும் செலிப்ரிட்டிஸ் நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள், பஞ்சாபி தாபா. பிறகு ஆக்சுவலாக அது எந்த ஸ்டேட் இது? பஞ்சாப் தானே? இன்னும் இல்லை அதான் ஆமாம் சாரி பஞ்சாப். ஹரியானாக்கு அப்புறம் பஞ்சாப் வந்திருக்கோமோ? கரெக்டு. இங்கே பாருங்கள், இங்கே டிரைவர் ஹால்னு ஒன்று இருக்குது பாருங்க. ஸ்டோர் ரூம் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆர்டர் பண்ண வந்துருச்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள் ரொட்டி. இது வந்து பொட்டேட்டோ, இது வந்து ஆனியன்,
அது காமிங்க. இது பன்னீர். அது காமிங்க லைட்டா. இங்கே தயிர். அந்த தயிர் வந்து அடிஷ்னல் காஸ்ட்டுங்க. 60 ரூபாய் அது. 60 ரூபா அந்த தயிர். எவனுமே தயிர் வாங்கி சாப்பிடல, வெறுமனையாக சாப்பிட்றாங்க. நாங்கள் தயிர் வச்சு சாப்பிட்டுருக்கோம். அது இந்த ஹோட்டலில் இருக்க டேபிள்லாம் பாருங்க. நம்ம அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹோட்டலில் ஆரம்பிச்சா அவன் வீட்டில் ஏதாவது தூக்கு வீட்டில் எதாவது தூக்குங்கிற மாதிரி எல்லா டேபிளும் பாருங்க. ஒவ்வொரு டேபிள் ஒவ்வொரு ரகம், எதுவுமே ஈவனாக இருக்காது. ஆனால் சாப்பாடு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ என்ன எனக்கு எதுவும் காரணம் எதுவுமே வைக்கல இல்லை வேற லெவலுங்க. அதாவது பஞ்சாப் வந்து கோதுமை விளைவிடமே பஞ்சாப் இந்தியாவுக்கு அப்படிம்பாங்க. அந்த வகையில் வந்து ரொட்டி சும்மாலாம் சொல்லக்கூடாது. பஞ்சாப்லாம் பிரித்து எடுத்துருக்காங்க. ரொட்டி சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயிர் இது என்ன ஊருக்காவா? 100 ரூபா. ஊருக்கு அவ்வளோதான். ஆனால் பிரமாதமாக இருக்குது. வெறும் ரொட்டியே சாப்பிடலாம் போல், அவ்வளோ அழகாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஒரே ஒரு குறை தான், இந்த டேபிளுக்கு மேலே எக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே கிளம்ப போகிறோம். கொஞ்சம் இப்போ நான் ஓட்ட போகிறேன். ஏன்னா ஜியோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறாப்புல. ஸோ நம்ம ஓட்டிட்டு ஒரு 70 கிலோமீட்டரு சண்டிகர் போய் ரூமை போட்டு ரிஃப்ரெஷ் ஆகும். அப்புறம் வந்து நம்ம பாய்ஸ் வராங்க, அவங்களை பிக்கப் பண்ண போன அடுத்து. இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா சண்டிகருக்கு 57 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ எதுக்கு நிப்பாட்டினான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் எப்படி நம்ம நெல் விவசாயம் பண்ணுறாங்க, அதாவது நெல்லெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே வந்து கோதுமை விவசாயம். இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக கோதுமை தான். பஞ்சாப்னாலே கோதுமை தானே, அதான் பிடிக்குது பாருங்கள் கோதுமை.